நீங்க வந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர் தான் தலைவன். இந்த தலைவரை தான் சார் இஸ்லாமிய மக்கள் தேடிட்டு இருக்காங்க. திமுக, அண்ணா திமுக இஃப்தியாரி மேடையில ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி வாழ்க, கூடுதலா உதயநிதி வாழ்க, இந்த புகழாரம் தானே நடக்குது. அவர் சார் ஒரு பேனர் வச்சதுக்கு ஒரு தலைவன் வந்து எதிர்க்கிறாருன்னு சொன்னா, கார்ல கொடி போட்டவர் வந்தா தலைவர் எதிர்க்கிறாருன்னு சொன்னா, நீங்க வந்து ரோடெல்லாம் கொடி போடுறது தலைவர் எதிர்க்கிறாருன்னு சொன்னா, அப்போ தளபதின்னு சொல்ற வார்த்தை எப்படி அவர் ஒத்துட்டு போவாரு? இத வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆழ்ந்து கவனிச்சிருக்கிறாரு. கவனிக்க போய் உங்களுக்கு பத்வா கொடுக்கிற தகுதி இருக்கா? நீங்க எம்எல்ஏ தாங்க, நீங்க அரசியல் சார்ந்தவர் தான். எம்எல்ஏ அறிஞ்சிருக்கீங்க, பொதுவான வேலையை செஞ்சிருக்கீங்க. ஒருத்தரை தொழுவ கூடாதுன்னு சொல்லி அன்சாரி அவர்கள் எப்படி சொல்லலாம்? நீங்க உண்மையாகவே முஸ்லிமா இருந்தா இந்த நாட்டு மக்களுக்கு, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ இந்த மண் மக்களுக்கு நீங்க சேவை செய்யணும்னு நினைச்சா எனக்கு சம்பளமே வேணாம்னு சொல்லிருக்கணும் சார். எனக்கு சம்பளம் வேணாம், எனக்கு பென்ஷன் வேணாம், இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா சரிங்க, நீங்க இப்ப எம்எல்ஏவும் இல்ல, நீங்க பென்ஷன் வாங்குறீங்களா? மதுக்கடையை மூடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பென்ஷனே வாங்க மாட்டேன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பாஜக வந்து ட்ரெயின்ல தொழுதா அடிக்குது, பஸ்ல தொழுதா அடிக்குது, பொதுவெளியில தொழுதா அடிக்குது. இன்னைக்கு ஒரு தைரியமா ஒரு தலைவன் வந்து அடிப்பியா? நான் இந்து தான், நான் கிறிஸ்தவன் தான், நான் முஸ்லிம் தான், எல்லா சமுதாயத்தையும் நேசிக்கக்கூடிய தலைவன் சொல்லி ஒரு பொதுவெளியில உலகமே பார்க்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி தொழுறாரு. நீங்க அதை தடுக்கிறீங்களே, கொஞ்ச நாச்சும் உங்களுக்கு வந்து இறை அச்சம் வேணா? புரியுதா உங்களுக்கு? விஸ்வரூபத்துக்கு குதிச்சிகளே வானத்துக்கும் பூமிக்கும், ஏன் அமரனுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க? கொதிக்கிறீங்க சார், எங்களுக்கு எதுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன உங்களோட சுயநலத்துக்காகவா? வரும் சட்டமன்ற தேர்தல்ல 3 சீட்டு 4 சீட்டு ஓட்டு பிச்சைக்காகவா இந்த சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? விஜய் அவர்கள் துப்பாக்கியில நடிச்சாரா இல்லையா, பீஸ்ட்ல நடிச்சாரா இல்லையா? அப்ப கமலஹாசன் வந்து உங்களுக்கு புனிதன் ஆயிட்டாரா, தேவதூதரா மாறிட்டாரா? குரான முழுமையா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய். பெண்களை வந்து பொக்கிஷமா பார்த்திருக்கிறாங்க தாவேகா. உங்க மேடையில நடக்குமா? பெண்களை புர்கா போட்டு உட்கார வைக்கிறாங்க தாவேகா, உங்க மேடையில நடக்குமா? நீங்க சும்மா வந்து பாத்தீங்கன்னா தொப்பியை போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு நீங்க மோடியை திட்டுறதும், இங்க எடப்பாடியை திட்டுறதும், நீங்க வந்து ஸ்டாலினை திட்டுறதும், இங்க வந்து மாத்தி மாத்தி அரசியல் பண்ணாதீங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கப்பா. தரையில உட்கார வச்சு சாப்பிட வைங்க, பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பா தனி இடம் கொடுங்க, பேனர் வைக்காதீங்க, போஸ்டர் ஒட்டாதீங்க, கொடி வைக்காதீங்க. இஸ்லாம் சொன்னதை 1000% கடைபிடித்தவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகாவினுடைய இஃப்தார் நிகழ்ச்சியில விஜய் கலந்துக்கும் போது நீங்களும் அங்க பக்கத்துல இருந்து அந்த நிகழ்வுல அவரோட சேர்ந்து கலந்துக்கிட்டீங்க. முதல்ல அந்த நிகழ்வு எப்படி இருந்தது? அவரோட பேசும்போது என்னென்ன விஷயங்கள் சொன்னார் சார்? என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான நிகழ்வு. ரொம்ப பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் உத்து நோக்கி கவர்ந்து மகிழ்ந்த சந்தோஷப்பட்ட அவர் வந்து அவர் செஞ்ச அந்த ரமலானுக்கு இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய விஷயத்த வந்து ஒரு சாமானிய இஸ்லாமியர் போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நேசித்த மாதிரி நாங்களும் நேசித்தோம். அந்த இடத்துல அவர் அரசியலே பேசலை, பியூர்லியா. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நோன்பு வச்சு வந்தார், அதே உடையில வந்தார், அதே உடையில் வீட்டில் இருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லும் போது அந்த விஷயத்த வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் பார்த்தோம். என்ன சொன்னார் சார்? உங்களை மீட் பண்ணும்போது என்ன பேசினார்? இல்லையா, அவர் மீட் பண்ணும்போது நார்மலாக ஆஃப் தி ரெக்கார்டிங்கில் நீங்கள் டிவியில் கலந்துக்கிட்டு நான் பார்க்குறேன், பேசுகிறேன், என் பேரை சொன்னார். மகிழ்ச்சி, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆதரவுக்கு நன்றின்னு சொன்னார். கூடுதலாக அந்த வார்த்தையும் பதிவு சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து சில பேர் சொன்னாங்க. சில பேர் சொன்னதை வந்து அவர் அதை வந்து சரியாமல் கவனம் செலுத்தாமல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஃப்தியாரி நோன்பு, நம்ம நோன்பு துறக்கக்கூடிய வேலைகளை செய்யணும்னு சொல்கிற அந்த கவனத்திலேயே அவர் இருந்தார். இப்போ அவர் இப்படி வரணும்னு நீங்கள்லாம் சொன்னீங்களா? எப்படி சார் அது? இல்லை சார், எங்களுக்கு வந்து ஆச்சரியம். அவர் வந்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மாதிரியே தொப்பி போட்டு கைலி உடுத்தி அந்த சட்டையை போட்டு அவர் வந்தது பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சாருன்னு நான் தகவல் கேள்விப்பட்டேன். நோன்பு வச்சாரு. அந்த புகைப்படத்தையும் நான் பார்த்தேன். அந்த காலையில் பகலுக்கு 3 மணிக்கு அவர் எந்திரிச்சு அந்த நோன்புக்கு வந்து நாங்கள் எப்படி சஹர் சாப்பாடுன்னு சாப்பிட்டோமோ அந்த புகைப்படத்தை நான் வந்து மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் பார்த்தோம். அதை வந்து வெளியில் அனுப்ப வேணாம், இதை வந்து பிரபலப்படுத்திலாம் செய்ய வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் கூட உட்காந்து நோன்பு திறக்கிறாரு, இது கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும். இது வந்து தனிப்பட்ட ரீதியாக அவர் வீட்டில் செய்கிறாரு. அவர் உடனே வந்து குளிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடையிலேயே முழு நாள் இருந்திருக்கிறார்.
வரும்போது மாற்று உடை, அதே மாதிரி ஒரு மாற்று உடையை போட்டு வந்தார் என்பதை கேட்கும்போது உண்மையாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும், அந்த ஒரு நாள் நோன்புல வந்து பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வேலையை விட்டுருங்க, இறைவனோட துதி பாடுவது, இறைவனை நினைப்பது, இறைவனுக்கு பிரார்த்தனை செய்வது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு தான் எங்களோட மத குருமார்கள் போதிக்கிறாங்க. அந்த நோன்பு வைக்கும் போது அதுக்கான ஈர்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நீங்கள் கேட்டதை கொடுப்பான், உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நோன்பு வச்ச நாளில் அவர் முழுமையா அதில் இருக்கும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு இஸ்லாத்தில் உள்ள குரான் வசனத்தையும் நோன்பு வசனத்தையும் தொழுகையும் உணர்ந்து இவர்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை செஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாமானியனால செய்ய முடியாது. அவர் வந்து முழுக்க முழுக்க இது பக்தியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நல்லதாக இருக்க வேண்டும், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து ரொம்ப அழகா வந்து செஞ்சிருக்காரு. நான் பாக்குறேன் இது அரசியலுக்காக தான் பண்றாரு, ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால இதையும் ஒரு வேடமா நினைச்சு பண்ணியிருக்காருன்னு சில பேர் விமர்சிக்கிறாங்க. நான் கேட்கறேன் சார், உதயநிதி பண்றது அரசியலுக்காக பண்றாரா வேற எதுக்காக பண்றாரு? நான் கேட்கறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து இந்த நோன்பு விஷயத்தை வந்து கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். அவர் வந்து அரசியலுக்காக பண்றாருன்னு சொன்னா திமுக காரர்கள் தாத்தா படம், அப்பா படம், புள்ள படம், கொஞ்ச நாள்ல இன்பநிதி பேர படம் போட்டுதான் நீங்க இன்விடேஷன் அடிக்கிறீங்க. இன்விடேஷன்லேயே படம் போட வேணான்னு சொன்னார் சார். நான் அந்த ஸ்பாட்ல இருந்தேன். பெரிய கட் அவுட் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த கட் அவுட்ல அங்க உள்ள சகோதரர்கள் வந்து புகைப்படத்தை எடுத்து சமூக வலைத்தளத்தை விட்டாங்க. பிங்க் கலரா போட்டு அந்த பத்திரிகை மாடல்லையே 60க்கு 40 கட் அவுட் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கட் அவுட் எடுக்கப்படுது. ஏன் கட் அவுட் எடுத்துட்டீங்க? தளபதி கோவப்பட்டார், அதை எடுக்க சொல்றார். அங்க நம்ம பண்ண போறது வந்து இஸ்லாமியர்களுக்கான பிரார்த்தனை. இங்க எதுக்கு அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா தன்னை முன்னிறுத்தாமல், தன் இயக்கத்தை முன்னிறுத்தாமல், அந்த பேரு கூட அந்த சுற்று வட்டாரத்துல இல்லாம தான் கட்சிக்காரன் வந்து கார்ல கொடி போட்டு வந்தாலும் அந்த கொடியை கலட்டணும்னு உத்தரவு ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? ஒரு கொடிக்கு 2 கொடி போட்டு வரீங்க திமுக காரவங்க. ஒரு படத்துக்கு 10 படம் இருக்கும், ரோடு ஃபுல்லா பேனர் இருக்கும், ரோடு ஃபுல்லா கொடி இருக்கும். அதெல்லாம் இல்லாம இஸ்லாமிய மக்கள் பள்ளியாசல்லையே தன் வீட்லயும் எப்படி ஒன்னா உட்காந்து தனக்கு ஈக்குவல, தனக்கு சமம் அப்படின்னு நோம்பு திறந்தாரோ அவ்வளவு அழகா நோம்பு திறந்துட்டு அவர் போயிருக்காருன்னா இதை வந்து இவங்க கொச்சப்படுத்தலாம் சார் அரசியலுக்காக. இஸ்லாமியர் மக்கள் மத்தியில கிரவுண்ட் என்ன பேசுறாங்கன்னா குறிப்பா பெண்கள் வந்து தம்பி இவ்வளவு நல்லா பண்ணுச்சே, உண்மையாவும் இப்படி நோம்பு வச்சிருக்க, நோம்பு வச்சு சில பேர் வந்து கால் நோம்பு அரை நோம்பு விட்டு போயிடுவாங்களே, இவர் காலையில நோம்பு வச்சு குளிச்சு அதே ட்ரெஸ்ல வந்து ஒரு சாமானியன் மாதிரி தொப்பிய போட்டு அங்க வந்து நின்னு நோம்ப திறந்துட்டு அங்க வந்து தொழுது இவ்வளவு பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். பண்ணிட்டு நான்லாம் உங்களை கூப்பிட்டேன்ல, நீங்க வந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர் தான் தலைவன். இந்த தலைவரை தான் சார் இஸ்லாமிய மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்க நாங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு நன்றி செலுத்துறாருல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக இஃப்தியாரி மேடையில ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, எடப்பாடி வாழ்க, கூடுதலா உதயநிதி வாழ்க, இந்த புகழாரம் தானே நடக்குது. இங்க என்னாச்சு? ஒரு இது நடந்ததா? ஒரு அரசியல் நடந்ததா? குரான் ஓதப்பட்டது, பாங்கு ஒலிக்கப்பட்டது, குரான் பேசப்பட்டது, கலிமா போதிக்கப்பட்டது. அவர் திருப்பி அந்த கலிமாவை சொன்னாரு. இது எப்படி சார் நினைப்பாங்க? ஆனா துவா செய்யும் போது தளபதின்னு சொன்னாரு, அவருடைய எண்ணம் ஈடேறணும்னு சொன்னதெல்லாம் துவா செய்யும் போது சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியும், நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து எனக்கு தெரியும். அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பொதுச் செயலாளர்கிட்டயும் மரியாதைக்குரிய ஆதவ் அவர்கிட்டயும் சொல்லி அதை கண்டிச்சாங்க சார். அந்த இமாம நீங்க என்ன இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்க தளபதின்னு சொல்றீங்க, என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டது, நீங்க சொன்னது மிகப்பெரிய தவறுங்க அப்படின்னு சொல்லி அங்க வாக்குவாதம் போச்சு. நான் ஸ்பாட்ல இருந்தோம். அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு அவர் போனாரு. இவர் நேசிக்கல சார், அந்த இமாம் பண்ண தவறு. அது அவர் வந்தார்ல மன்சூர், அவர் பண்ண தவறு. அவர் தளபதியும் அவர் வந்து அவரை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக அவர் சொல்றதுக்காக ஏதோ வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச வார்த்தையில வந்து பயன்படுத்திட்டாரு. அதை வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து கண்டிச்சிருக்காரு சார். நீங்க சபையில கண்டிக்க முடியாதுல்ல, அவர் ஒரு இமாம்ல எப்படி கண்டிப்பாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள கோட் பண்ணுவாரு. ஏன் திருப்பி நீங்க அவர் சார் ஒரு பேனர் வச்சதுக்கே ஒரு தலைவன் வந்து எதிர்க்கிறாருன்னு சொன்னா, கார்ல கொடி போட்டவர் வந்தா தலைவர் எதிர்க்கிறாருன்னு சொன்னா, நீங்க வந்து ரோடெல்லாம் கொடி போடுறது தலைவர் எதிர்க்கிறாருன்னு சொன்னா, அப்போ தளபதின்னு சொல்ற வார்த்தை எப்படி அவர் ஒத்துட்டு போவாரு?
இத வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆழ்ந்து கவனிச்சிருக்கிறாரு. கவனிக்க போய் அவர் போன 10வது நிமிஷம் இந்த பிரச்சனை நடக்குது, அந்த ரூம்குள்ள நடக்குது. கண்டிச்சாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு போனார். ஓகே, தொழுகை நடத்தும் போதும் சில வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அதுல அவர் சரியான முறையில தொழுகை நடத்தல, இன்னொன்னு இஸ்லாத்து முறைப்படி இவர் தொழுகை நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. யார் எழுப்புறாரு சார் கேள்வி? பொதுவெளியில இருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன் சார், தொழுவை இஸ்லாத்து முறை, இவர் தான் தொழுவணும், இவர் தான் நோன்பு வைக்கணும், இவர் தான் களிமா சொல்லணும், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழைங்களுக்கு தானம் கொடுக்கணும், இதெல்லாம் கிடையாது சார். இஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன் எப்படி வாழ்வியல் தான் இஸ்லாம். இப்படிதான் வாழணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் தகப்பனை மதிக்கணும், அண்ணன் தம்பியை நேசிக்கணும், சொந்தக்காரங்களை நேசிக்கணும், ஏழைங்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் இஸ்லாம். நீங்க தொழுவ வேணாம்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? நான் கேக்குறேன். நீங்க தொழுவனான்னு சொல்றது வந்து எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? இல்ல, இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவரே அதை சொல்லியிருக்காரு. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ தமீம் அன்சாரி அதை சொல்லியிருக்காரு. அவர் காதுல பூ சுத்துறாரு சார். என்ன கேட்கறேன், தமீம் அன்சாரி நான் பார்த்து கேட்கிறேன், நான் மதிக்கக்கூடியவர். என்ன கேட்டீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரா இருந்தீங்க. நான் கூடுதலா கேட்கிறேன் உங்களை பார்த்து, நீங்க வந்து தொழுவானான்னு சொல்றீங்க. ஆனா வந்து திருமாவளவன் அவர்கள் நோன்பு வச்சாரு, திருமாவளவன் ஐயா அவர்களே மதிக்கிறேன், நோன்பு வச்சாரு, அதை வரவேற்கிறேன், நோன்பு வச்சாரு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். இவர் தொழுகதை வந்து நாங்க ஏத்துக்கலன்னு சொன்னா, இஸ்லாத்துல கடமையில 5 கடமை, அதுல ஒண்ணு வந்தீங்கன்னா ஒண்ணு தொழுவோ ஒண்ணு நோன்பு. நோன்பை ஏத்துக்கீங்களா, தொழுவை ஏத்துக்க மாட்டீங்க, என்ன அர்த்தம்? சரி, இன்னொன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் மசூதிக்குள்ள வரணும், அவர் தான் மசூதிக்குள்ள வரக்கூடாது, என்னாச்சு வந்து பாத்தீங்கன்னா தடை இருக்கா மசூதியில? யார் வேணா போலாம், யார் வேணா வரலாம் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மசூதியை போய் நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன்னு பெரிய வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அன்சாரி அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக கூட இருக்கிறதுனால இதை ஒரு பெரிய சர்ச்சை பொருளா மாத்தணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொழுவ கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து பருப்பு கண்டா பண்றாரு. நான் கேட்கிறேன், உண்மையாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவரா இருந்தா, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறான வார்த்தையை, குர்ஆன்ல இல்லாத வார்த்தையை ஒருத்தர் வந்து தொழுறாருன்னு சொன்னா அவர் தொழுவ கூடாதுன்னு சொல்ல வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து அதை பயன்படுத்த நாளைக்கு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்துதானே சொல்லிருக்கணும். இஸ்லாமிய மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்களா? நீங்க சொல்றதுக்கு வந்து அன்சாரி அவர்கள் வந்து ஆலிமா, இமாமா, முஃப்தியா, எந்த அடிப்படையில் நீங்க ஃபத்வா கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஃபத்வா கொடுக்குற தகுதி இருக்கா? நீங்க எம்எல்ஏ தாங்க, நீங்க அரசியல் சார்ந்தவர் தான். எம்எல்ஏ அறிஞ்சிருக்கீங்க, பொதுவான வேலையை செஞ்சிருக்கீங்க. ஒருத்தரை தொழுவ கூடாதுன்னு சொல்லி அன்சாரி அவர்கள் எப்படி சொல்லலாம்? ஒருத்தர் நோன்பு வைப்பாரா, சரி நோன்பு திறக்கலாம்னு சொல்றாரு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? இஸ்லாத்துல நோன்பு திறக்கிறது இருக்கு, அதை செய்யலாமா? இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா நோன்பு வைக்கிறது இருக்கு, அதை செய்யலாமா? இஸ்லாத்துல வந்து இஸ்லாத்து நம்பிக்கை சில பல மக்கள் வந்து தொப்பி போடுறாங்க, தொப்பி போட்டுக்கலாமா? கையில உடுத்திக்கலாமா? தொழுவ கூடாதுன்னு சொல்றதுக்கு யார் சொன்னா? ரசூல் சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னாங்களா? அன்சாரி அவர்கள் வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஏதோ புதுசா வசனம் வந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்துல வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க. நான் கூடுதலா ஒரு வார்த்தை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்சாரி அவர்களை பார்த்து கேட்கிறேன் சார். இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா சாராயம் விற்பது தடை, குடிப்பது தடை, அதுக்கு கணக்கெழுதுவது தடை, அந்த இடத்துல வேலை பார்ப்பது தடை. புரியுதா உங்களுக்கு? அதுல வருமானம் ஈட்டுவது தடை, வியாபாரம் செய்வது தடை. நான் கேட்கிறேன், நீங்க எம்எல்ஏவா இருந்தீங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்து எம்எல்ஏக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எதுல இருந்து கொடுக்குறாங்க? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எதுல இருந்து வருது? தமிழ்நாட்டுல எந்த டிபார்ட்மெண்ட் லாபத்துல போகுது? சாராயத்துல இருந்து லாபத்தை எடுத்து எம்எல்ஏங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க முஸ்லீம் தானே, தொழுவ கூடாதெல்லாம் பேசுறீங்களா? ஏன்னா தொழுவமானா தொழுவ கூடாதெல்லாம் பேசுறீங்களா? ஒரு சொட்டு சாராயம் தண்ணியில விழுந்தா கூட அந்த தண்ணி வந்து ஹராமாக்கப்பட்டது, இஸ்லாம்ல தடை செய்யப்பட்டது. நான் கேட்கிறேன், சாராய டிபார்ட்மெண்ட் வரக்கூடிய வருமானத்தை இன்னைக்கு வந்து நீங்க சம்பளமா வாங்கிட்டு பின்ஷனா வாங்கிட்டு நீங்க ஹராம் ஹலால பத்தி பேசுறீங்களா? நீங்க உண்மையாகவே முஸ்லிமா இருந்தா இந்த நாட்டு மக்களுக்கு, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ இந்த மண் மக்களுக்கு நீங்க சேவை செய்ய நினைச்சா எனக்கு சம்பளமே வேணாம்னு சொல்லிருக்கணும் சார். எனக்கு சம்பளம் வேணாம், எனக்கு பின்ஷன் வேணாம், இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லிருக்கணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா இல்ல மதுக்கடைகளுக்கு எல்லாம் எதிராக அவரும் ஒரு நிலைப்பாடு எடுத்து போராட்டம் எல்லாம் நடத்தினா கலந்துக்கிறாரு. அதான் இந்த சைடு போராட்டத்துல கலந்துக்கிட்டு இந்த சைடு மதுக்கடை மூடுன்னு சொல்லிட்டு அந்த சைடு சாராய காசுல சம்பளம் வாங்குறதா? இல்ல சம்பளம் வாங்கினா அங்க இருந்து தான் அதை கொடுக்குறாங்க நம்ம சொல்லிருக்கோம். டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு சார்? நீங்க சொல்லுங்க சார். இல்ல அரசுக்கு பல வருமானங்கள், அரசுல எந்த டிபார்ட்மெண்ட்ல சார் வருமானம் இருக்கு? அதிகமான வருமானம் எது சார்?
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வரக்கூடிய வரும். அதனால தானே சார் அரசாங்கம் அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதை மூட மாட்டாங்க. நீங்க சரி உண்மை நான் கூடுதலா ஒரு வார்த்தை கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லணும்? மது கடையெல்லாம் மூடுங்க, அன்னைக்கு நான் சம்பளம் வாங்குறேன் சொல்லுங்க பாப்போம். சரிங்க, நீங்க இப்ப எம்எல்ஏவும் இல்ல, நீங்க பென்ஷன் வாங்குறீங்களா? மது கடையை மூடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பென்ஷனே வாங்க மாட்டேன் சொல்லுங்க பாப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுயநலமா வந்தா ஒரு விஷயத்தை வந்து நீங்க கற்பிக்கிறதும், ஒரு பொது வழியில வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு கேக்குறேன் சார், இன்னைக்கு பாஜக வந்து ட்ரெயின்ல தொல்தா அடிக்குது, பஸ்ல தொல்தா அடிக்குது, பொது வழியில தொல்தா அடிக்குது. இன்னைக்கு ஒரு தைரியமா ஒரு தலைவன் வந்து அடிப்பியா? நான் இந்து தான், நான் கிறிஸ்தவன் தான், நான் முஸ்லிம் தான், எல்லா சமுதாயத்தையும் நேசிக்கக்கூடிய தலைவன் சொல்லி ஒரு பொது வழியில உலகமே பார்க்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி தொழுறாரு. நீங்க அதை தடுக்கிறீங்களே, கொஞ்ச நாச்சும் உங்களுக்கு வந்து இறை அச்சம் வேணா? நான் கேட்கிறேன் சார், நீங்க திமுகவுக்கு செம்படிங்க, நீங்க திமுகவுக்கு பூஜா தூக்குங்க. புரியுதா உங்களுக்கு? விஸ்வரூபத்துக்கு குதிச்சிகளே வானத்துக்கும் பூமிக்கும். ஏன் அமரனுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க? கொதிக்கிறீங்க சார், எங்களுக்கு எதுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க? சிறைவாசி விடுதலைக்கு வானத்துக்கு பூமிக்கும் தையாத்தக்கான்னு குதிச்சிங்களே, இப்ப ஏன் வந்து அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? அப்ப என்ன உங்களோட சுயநலத்துக்காகவா? வரும் சட்டமன்ற தேர்தலில் 3 சீட்டு 4 சீட்டு ஓட்டு பிச்சைக்காகவா இந்த சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவரோட நிலைப்பாடுகள்ல தெளிவா தானே இருக்காரு. அது முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலையா இருக்கட்டும், மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறாரு. அப்படி சொல்லிட முடியுமா நம்ம? சார் நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் சிறைவாசிக்கு நான் வந்து குரல் கொடுக்குறேன், வக்போர்டு சொத்தை மீட்பதுக்கு குரல் கொடுக்குறேன். நான் கேட்கிறேன், அத போன வாட்டி இந்த போன சுற்றுல விஸ்வரூபத்துக்கு நீங்க எப்படி விஸ்வரூபம் எடுத்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு குதிச்சீங்க, எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க, எவ்வளவு வந்து இந்த நாட்டுல வந்து இந்த படம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீ கமலஹாசன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா என்ன பேசுறீங்க இப்போ? விஜய் அவர்கள் துப்பாக்கியில நடிச்சாரா இல்லையா, பீஸ்ட்ல நடிச்சாரா இல்லையா? அப்ப கமலஹாசன் வந்து உங்களுக்கு புனிதன் ஆயிட்டாரா, தேவதூதரா மாறிட்டாரா? நீங்க கூட பீஸ்ட் படம் வந்தப்ப எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, இன்னைக்கு விஜயோட இணைந்து பயணிக்கலையா? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி தவறு செய்யறான்னு சொல்றது இவங்க. கமலஹாசன் தவறு செஞ்சார்ல, கமலஹாசன் தவற வந்து அந்த காட்சியை நீக்கிட்டு அந்த படம் ரிலீஸ், அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்துச்சு. ஏன் இப்ப குதிக்கிறீங்க? ஏன் இப்ப குதிக்கிறீங்க? நான் இப்ப நிகழ்காலத்துல வந்து அமரன் படத்துல அவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறாங்களே, நீங்க ஏன் அமைதி காக்குறீங்க? ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இப்ப தேர்தல் நெருங்கிருச்சு, நம்மளுக்கு சீட்டு கிட்டு இல்லாம போயிருமோன்ற பயமா? இதுதான் சொல்றேன் சார். நீங்க உண்மையாகவே சமத்துவம் பேசக்கூடியவரா இருந்தா, இந்த சமுதாயத்தின் பிரதிநிதியா இருந்தா, இந்த சமுதாய மக்களை நேசிக்கக்கூடியவர்களா இருந்தா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியாயத்தை பேசுங்க. எதா இருந்தாலும் தூக்கி போட்டு வாங்க. நான் எதுக்கு தெரியுமா தூக்கி போட்டு வரோம்? இதனாலதான் தூக்கி போட்டு வரோம், தூக்கி போட்டு வாங்க. பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா அமமுக செய்தி தொடர்பா இருந்தேன். தினகரன் அவர்கள் கூட பயணிச்சேன். மரியாதைக்குரிய சசிகலாமா கூட பயணிச்சேன். நான் என்ன எங்களுக்கு அவருக்கு என்ன வரப்பு பிரச்சனையா? நீங்க பாஜக கூட இருக்கீங்க, அது எனக்கு சரிப்பட்டு வராது. தூக்கி போட்டு வந்தோம்ல, நீங்க தூக்கி போட்டாங்க. நீங்க எங்களை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஹெச் ராஜா வந்து பாத்தீங்கன்னா எங்களை தாலிபான் பேசுறாரு, ஆப்கானிஸ்தான் பேசுறாரு. எங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணியை மட்டும் அள்ளி அடிக்கல. நீங்க வந்து அவரை கைது பண்ணாம உட்கார்ந்து இருக்கீங்க. எங்க மசூதியில எங்க முஸ்லீம் மகளால எங்களால போக முடியல, நீங்க கைது பண்ணுங்க, அது வரைக்கும் நாங்க வரமாட்டோங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் அமைதி காக்குறீங்க? ஏன் புகழாரம் பாடிட்டு இருக்கீங்க? பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. எப்ப பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது இஸ்லாத்துல இருக்கா? நான் கேட்கிறேன். பிறந்த நாள் விழா இஸ்லாம்ல கொண்டாடலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா பிறந்த நாள் விழா கொண்டாடலான்னு? அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? இது இஸ்லாத்துல இருக்கா? ஆனா இஸ்லாத்துல தொழுவ கூடாதுன்னு இருக்கான். யாரை ஏமாத்துறீங்க? இதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் பார்த்துட்டா இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பாடம் புகட்டதான் போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நான் மதிக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா குர்ஆனுக்கும் ரசூலுக்கும் மாறான விஷயத்த பேசாதீங்க. சமூக வலைதளத்துல வந்து நீங்க வந்து பொது வெளியில வந்து நீங்க இப்படி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு வருத்தம் அளிக்குது. ஒருத்தர் வந்து தொழுகிறாரு, நம்ம உணர்வை புரிஞ்சுக்கிறாரு. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புர்காவே இப்ப நான் கேட்கிறேன் சார், நீங்க YMCல பாத்தீங்களா? பெண்கள் வந்தாங்க. பெண்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? வெளியில மூஞ்சி தெரிஞ்சுச்சா? அதிமுக திமுக இஃப்தியார் நிகழ்ச்சியில இந்த சைடு லேடிஸ் உட்கார வச்சிருப்பாங்க, அந்த சைடு ஜென்ஸ் உட்கார வச்சிருப்பாங்க. பெண்களும் ஆண்களும் பார்க்க மாட்டாங்க. இது வந்து இஸ்லாத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பர்தா, அதனாலதான் புர்கா போட்டு பர்தா போட்டு உட்காரப்பாங்க. விஜய் அவர்கள் எப்படி பண்ணியிருந்தார் பாத்தீங்களா? இதை யாராச்சும் யோசிச்சீங்களா?
இஸ்லாமியர் கூட உங்க இஃப்தியார்ல கூட இப்படி நடக்கிறது இல்லைங்க. குரானை முழுமையா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து 8 அடியில இருந்து 9 அடி பர்தா போட்டிருந்தார். ஃபுல்லா கவர் சார். பெண்களோட மூஞ்சே தெரியல, பெண்களோட மூஞ்சே தெரியல. விஜய் அவர்களை பார்க்க வந்தாருன்னு சொன்னீங்களே, விஜயை பார்க்கவே முடியாதுங்க. ஆனா 10,000 பெண்கள் வந்தாங்க. விஜய் அவர்களை பார்க்கவே முடியாது. எதுக்கு வந்தாங்க? 10,000 பெண்கள் வந்தாங்க. ஃபுல்லா மூடப்பட்டது. நீங்க இவ்வளவு நியூஸ் சேனல் எடுத்தீங்களா சார்? பெண்கள் உட்கார்ந்த மாதிரி ஒண்ணு காட்டுங்க பாப்போம். இதெல்லாம் பேசுவீங்களா? இவ்வளவு நல்லது நடந்திருக்கு. பெண்களை வந்து பொக்கிஷமா பார்த்திருக்கிறாங்க தாவேகா. உங்க மேடையில நடக்குமா? பெண்களை புர்கா போட்டு உட்கார வைக்கிறாங்க தாவேகா. உங்க மேடையில நடக்குமா? நான் கேட்கிறேன் கூடுதல் அன்சார நான் பார்த்து உங்க கட்சியில அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல பார்ட்டியோட அங்கீகாரத்துல ஒரு பெண் பொறுப்பாளரை போடுவீங்களா? விஜய் என்ன போட்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது ஏத்துக்கோங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்சாருன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப வரப்போற இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7வது நோம்புலயே முதல் எடுத்து 6 அடிச்சு இஃப்தியாரி வச்சிட்டாரு. அடுத்தது திமுக வைக்கணும், பல இயக்கங்கள் வைக்கணும். அவங்க இதை பார்த்து திருந்துங்கன்றேன். நீங்க சும்மா வந்து பாத்தீங்கன்னா தொப்பியை போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு நீங்க மோடியை திட்டுறதும், இங்க எடப்பாடியை திட்டுறதும், நீங்க வந்து ஸ்டாலினை திட்டுறதும், இங்க வந்து மாத்தி அரசியல் பண்ணாதீங்க. நீங்க உணர்வை மதிக்கிற மாதிரி நோன்பு வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரோல் மாடல். ஸ்டாலினுக்கு ரோல் மாடல், உதயநிதிக்கு ரோல் மாடல், எடப்பாடிக்கு ரோல் மாடல், அன்சாரனுக்கு ரோல் மாடல், நீங்க ஜவஹர்லாலுக்கு ரோல் மாடல். இவங்களெல்லாம் நாங்க மதிக்கிறோம். இவங்களெல்லாம் ரோல் மாடல். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கப்பா. தரையில உட்கார வச்சு சாப்பிட வைங்க. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பா தண்ணி இடம் கொடுங்க. பேனர் வைக்காதீங்க, போஸ்டர் ஒட்டாதீங்க, கொடி வைக்காதீங்க. வெறும் குரானையும் ஹதீஸையும் போதிங்க. இததான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் சொன்னதை 1000% கடைபிடித்தவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். ஓகே சார், அவர் வந்து கையில் அணிந்து வராரு, தொப்பி அணிந்து வராரு, இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய வகையில இந்த இஃப்தாரை நடத்தியிருக்காரு. அரசியலுக்குள்ள இதெல்லாம் எதையுமே கொண்டு வரலங்கிறதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பலரும் விஜய் ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியர் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வாக்களிக்க வரும்போதோ அல்லது இவர் தான் நம்ம தலைவர்னு தேர்ந்தெடுக்கும் போதோ அவர் எதை பார்ப்பாரு? இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதை மட்டும் பார்ப்பாரா? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சூழல்ல எனக்கு இவர் பாதுகாப்பா இருக்காரு, எனக்கு எதிரான சட்டங்களை இவர் எதிர்ப்பாரு, என்னை யாராவது நசுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு பாதுகாப்பறனா நிப்பாருன்னு பார்ப்பாங்களா? இப்ப விஜயனுடைய செயல்பாடுகள் தானே தீர்மானிக்கும் அவர் எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்காருன்ற கேள்வியும் வருது சார். பாஜக எதிர்ப்பு தான் டே 1லயே சொல்லிட்டாரு சார். நான் பாஜகவை வந்து பாசிசத்தை முழுமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது செயல்ல இருக்கா, வேகமா இருக்காரா, உறுதியா இருக்காரா? என்ன வேகமா இல்ல, என்ன செயல் இல்ல, என்ன சொல்றீங்க நீங்க? வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதான் சொல்றேன் சார். நீங்க பாஜகவோட சிஏஏ என்ஆர்சியை வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக எதிர்த்தவர் விஜய் அவர்கள். வரியில அறிக்கை விட்டாருங்க. நீங்க விஜய் அவர்கள் அறிக்கையை வந்து நீங்க சாமானியமா 2 வரின்னு சொல்லிட்டீங்களா? ஏங்க அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே நாட்டையே மாத்திருக்குது, ஆட்சியே மாத்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். எவ்வளவு வரலாறு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவான ஆயுதம் எழுதுகோல். அந்த எழுதுகோலை வைத்து மத்திய அரசாங்கத்தின் மூஞ்சை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா முகத்திரையை கிழிச்சு இந்த நாட்டுக்கு இவர்களும் தேவை, நீ என்ன வேணா பண்ணுப்பா அறிக்கை விட்டா ஆளுங்கொண்டு இருக்கின்ற மத்திய அரசாங்கம் சும்மா விட்டுருவாங்களா? ஒரு பெரிய ஸ்டார் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசண்டா வந்து பாத்தீங்கன்னா களத்துல நிக்கிறவரு, அவரை விட்டுருப்பாங்களா? அவர் இவ்வளவு தைரியமா சொல்றாருன்னா நீ என்ன வேணா செய், நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். ஆனா எனக்கு யார் முக்கியம் தெரியுமா? எனக்கு என்னோட சொந்த தெரியுமா? இஸ்லாமியரு, இந்து, கிறிஸ்தவர், இந்த அடிப்படையை இந்த கட்டமைப்பை நான் விரும்புறேன், நான் எதிர்ப்பேன்னு சொல்றாரு தெரியுமா? அது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஊட்டுற செய்தி தானே. திருப்பரங்குன்றத்துல எந்த மாதிரி அரசியல் முன்னெடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்துல விஜய் அமைதியா தானே இருந்தாரு, எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுக்கலையே. நீங்க வந்து அங்க வந்து மத கலவரத்தை திமுக பாஜக மாதிரி உண்டாக்கணும்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஒரு மத நல்லிணக்கத்தை நீங்க விரும்புறீங்க அப்படின்னா அதற்கான கருத்தையாவது வெளிப்படுத்த. மத நல்லிணக்கம் இல்லன்னு யார் சொன்னா? அந்த ஊர்ல இருக்கிறவங்க நாங்க மத நல்லிணக்கமாக இருக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. புதுசா 2 திருடனுங்க வராங்க, அந்த திருடனுங்க செய்யக்கூடிய வேலை சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? நான் முஸ்தபா சொல்ல சார். அங்க பகுதியில் கடை வச்சுக்கிறவங்க, வீடு வச்சு நடத்துறவங்க, நாங்க அவங்க போவாங்க, அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க, நாங்க போவாங்க, நாங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன் அங்க வந்து பிரச்சனையை உண்டாக்குனீங்க? நான் கேட்கிறேன். ஏன் சார் அங்க இன்னொன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியன் பாதுகாவலன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு இல்லையா? இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ஆடையும் கோழியும் அறுத்துட்டு இருந்தாங்களா இல்லையா? இப்ப அறுக்கல, தடை போட்டுக்கிறாங்க. எப்படி நீங்க தடை போடுவீங்க? கோர்ட்டோட உத்தரவு இருக்கா?
நீங்க ஏற்கனவே நடந்துட்டு இருந்த ஸ்டேட்டஸ்கோவை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ண விட்டுருக்க வேண்டானே. அவங்க வந்து போய் முருகரை வழிபட போறாங்க, இவங்க வந்து போய் இந்த சுல்தான் தர்காவை வழிபட போறாங்க, அவங்க வேலை அவங்க பண்ணிட்டு போறாங்க. யாரு தடுத்து? அதை நான் கேட்கிறேன். நீங்க உங்க ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுத்தார்கள், கலெக்டர்கள் தடுத்தார்கள். இதை சுட்டி காட்டி இருக்கணுமா இல்லையா? இதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இல்ல, நீ என்ன பண்ணணும், என்ன சொல்றீங்க? எரியிற புல்ல வந்து எண்ணெயை ஊத்த சொல்றீங்க சார். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவலையா பாக்குறோம் சார். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கந்தா, கதிர்வேலா, அழகான்னு சொன்ன காதலை நாங்க கேட்டிருக்கோம். அந்த இடத்துல ஓட்டு பிச்சைக்காக, மத கலவரத்துக்காக பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ல வச்சது திமுக அரசாங்கம் சார். யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க என்ன பண்ணிருக்க? உடனே வந்து அதை வந்து இருக்கிறத அப்படியே விட்டுட்டு முடிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். நான் கேட்கிறேன் சார். சரி, நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட வக்ஃப் போர்டு தலைவர்னு சொல்லிட்டு நவாஸ் கனி அமைச்சு பார்க்க வைக்கிறீங்க. ஓகேவா? நான் அவரையும் மதிக்கிறேன். நவாஸ் கனி அமைச்சு அவர் போய் பாக்குறாரு, ஆய்வுல செய்யறாரு, எல்லாம் ஓகே. நான் கேட்கிறேன், ஏற்கனவே அந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, அந்த இடத்துல சண்டையும் சச்சிரமா இருக்கு. RSS காரர்கள், பாஜகக்கள் தமிழ்நாட்டுல மத கலவரத்தை உண்டாக்க வேண்டும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த ஊசி நுழையில நிறைய மாதிரி நம்மளுக்கு இடம் கிடைக்காதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க கூட இருக்கிற ஆளுங்க பிரியாணியை சாப்பிட்டு போட்டோ எடுத்து போறீங்களே, அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? நான் கேட்கிறேன். இதுதான் வந்து இஸ்லாம் போதிக்குதா? இதுதான் அல்லாஹ் போதிச்சாரா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சாரா? ஒரு பிரச்சனை, நீ மற்ற கடவுளை ஏசாதே, குர்ஆன் வசனம் சார். நீ அடுத்த கடவுளை ஏசுற, நீ மற்ற கடவுளை ஏசாதே. அப்ப என்ன தெரியுமா அவன் ஏசுனா? மாறாக அவன் என்னை ஏசுவான். அப்ப என்ன ஆகும்? பிரச்சனை வரும். நீ பண்ணாதப்பா. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவரவர்கள் வலி அவரவர்களை சார்ந்தது, குர்ஆன் வசனம். அப்ப இவ்வளவு தெரிஞ்ச வக்ஃப் போர்டு தலைவர் மசூதியையும் தர்காக்கையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர், நீங்க பிரியாணி எடுத்து ஒரு சமுதாயத்துல வந்து அங்க பிரச்சனை நடக்கிற இடத்துல போட்டோ போறீங்கன்னு சொன்னா இது இஸ்லாமிய ரசிப்பமா? யார் பண்றா? ஹெச் ராஜா பாரத் மாதா கி ஜெயன்றாரு, இவர் இங்க பிரியாணி போட்டலத்தான் போடுறாரு. பிரச்சனை யார் உண்டாக்குறா? புரிஞ்சுட்டீங்களா? திமுகவும் பாஜக உண்டாக்குது. இதுல நாங்க என்ன போய் போட முடியும்? அங்க இருக்கிறவங்க சரியா இருக்கிறாங்க சார். இது அரசியலுக்காக பண்ணப்பட்டது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி காலத்துல தான் மத கலவரம் நடந்தது. கோயம்புத்தூரை பார்க்க தானே செஞ்சோம், தென்காசியை பார்க்க தானே செஞ்சோம். இந்து முன்னணி அலுவலகத்துள்ள குண்டு வெடிச்சுதான் வெடிக்கலையா? கடைசியில யார் வச்சா? இந்து முன்னணி நிர்வாகியை வச்சுக்கிட்டாரா இல்லையா? இது எல்லாம் ஏன் நடக்குது, ஏன் பண்றாங்க? இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசியல் சார். இதை வந்து விஜய் வந்து ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைதி வேணும் சார். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைதி வேண்டும். அதனால பாத்தீங்கன்னா முழுமையா அதுக்கான அறிக்கையோ அதுக்கான விஷயத்துல நாங்க போல. நன்றி சார்.